வணக்கம் மக்களே, இது நியூஸ் 18 தர்பார். நான் உங்க எழில். எப்படியா நீ ரஜினியை பேசலாம் அப்படின்னு வரைஞ்சு கட்டிக்கிட்டு வராங்க ஆதவர்ஜுனாவுக்கு எதிரா பாசகக்காரங்க பூரா. இந்த பக்கம் என்னடா கடலூர்ல பெட்ரோலை வாங்கி வைக்காதுன்னு சொன்னா கேட்கலா பாருங்க, இப்ப சடக்குன்னு தீப்பிடிச்சு இதாகி விபத்தாகி போச்சு. இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை எடுத்து உள்ள வச்சிருக்கிறோம். ஒன்று ஒன்றா எடுத்து கொடுப்போம், வாங்க போவோம். அப்படியே செம சீனுமாக்குள்ள போன உடனே சுத்துற மாதிரி ஒரு பிளாஷ்பேக். என்ன தெரியுமா, செவனேன்று இருந்த ரஜினிகாந்த் ஐயாவை பிடிச்ச ஆதவர்ஜுனா நாக்க பிடிச்சி வம்பு கிழித்தார்ல. இப்ப பாருங்க பிளாஷ்பேக்க. தமிழ்நாட்டில் எம்ஜிஆருக்கு அப்புறம் ஒரு பிரபலமான ஒரு தலைவராக ரஜினிகாந்த் அவர்கள் வரணும்னு நினைச்சார். அரசியலுக்கு வந்து சிஸ்டத்தை மாற்றணும் எல்லாம் பண்ணணும்னு நினைச்சார். ஆனால் இதே திமுக குடும்பம் பல மிரட்டல்களை கொடுத்து அவரை அரசியல் கட்சி வர விடாம பார்த்துக்கிட்டாங்க. இன்னைக்கு என்ன ஆனார், அவரு கடைசியில் ரெட் ஜெயின் பிக்சர்லயே நடிக்க போயிட்டார். அவர் மேல விமர்சனம் கிடையாது, அந்த வலிமை, மன வலிமை நம்ம தலைவர்கிட்ட இருக்கு. நான் பதிவு பண்றேன். இப்போ அவங்களுடைய பணபலத்தை பாருங்க, எல்லாரையும் விலை கொடுத்து வாங்கலாம், எல்லாரையும் மிரட்டலாம். ஆனால் தமிழகத்தில் மிரட்ட முடியாத, விலை கொடுத்து வாங்க முடியாத அன்காம்ப்ரமைஸ் தலைவர் ஒருத்தர்னா எங்களுடைய தலைவர் விஜய் அவர்கள் மட்டும்தான். தம்பி, அவர் எல்லாருக்கும் தலைவர், சூப்பர் ஸ்டார், எங்களுக்கு பிடிச்ச மனுஷன். எங்களால் ஒன்றும் கட்சி விட்டவர் போல. அவருக்கு போன காரணம் வேற, அதை உங்ககிட்டலாம் சொல்ல முடியாது. ஆனால் அப்படியே வாய்க்கு வந்த மாதிரி எல்லாத்தையும் பேசிக்கிட்டு இருக்கக்கூடாது அப்படின்னு ரகுபதியா சீரியஸாக எச்சரிக்கார். ரஜினிகாந்த் ஒரு சூப்பர் ஸ்டார், அவருக்குன்னு ஒரு மன்றம், ரசிகர் மன்றம் எல்லாமே இருக்கிறது. அவரை மிரட்டி யாரும் பணிய வைக்க முடியாது என்பதை நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். அன்புக்கு தான் அவர் அடிபடிவார், மிரட்டலுக்கு அவர் அடிபணியக்கூடியவர் அல்ல என்பது உங்களுக்கும் தெரியும், எங்களுக்கும் தெரியும். திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வேண்டிய நெருங்கிய நண்பர், எங்களுக்காக 96 குரல் கொடுத்தவர். அவரை மிரட்ட வேண்டிய அவசியம் திமுகவுக்கு கிடையாது. என்னடா, நாம தான் இந்த எலெக்ஷன்ல சீன்ல இல்லையே, நம்மள வாலண்டரியா வண்டியில ஏத்துறாங்க அப்படின்னு சடக்குன்னு லெட்டர் எடுத்து காலம் பதில் சொல்லும், கம்முன்னு இருங்க அப்படின்னு சொல்லி போட்டார்ல சூப்பர் ஸ்டார். அப்படியே கரூர் பக்கம் போனா சூழலை தனக்கு சாதகமா பயன்படுத்துறவங்க புத்திசாலிகள்னு சொல்லுவாங்க இல்லையா, அதே மாதிரி ஏடிஎம்கே கார ஊரை ஒரு போராட்டத்துக்கு நிற்கிறாங்க. சூரிய மேகத்துக்குள்ள போன ரெட்டலை வந்தவொடனே சூரிய மறைஞ்சு போச்சு அப்படின்னு சடக்குன்னு சொல்லிட்டாங்க. கொஞ்ச நேரத்தில் சடக்குன்னு சூரிய வெளிச்சம் வந்துருச்சுல்ல. தப்பி தவறி திமுக ஆட்சிக்கு வந்துருச்சு. திமுக ஆட்சிக்கு வந்தது எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்சிடென்ட் தான். நம்ம ஆர்ப்பாட்டம் போட்டோம், சூரியன் மறைஞ்சிருச்சுவார், சூரியன் மறைஞ்சிருச்சுவார், இன்னையோட மறைஞ்சு போயிடும். அப்படியே குடிச்சு மறைஞ்சது, இடையில கொஞ்சம் வந்து மறுபடி போயிடும், சூரியன் மறைஞ்சு போயிடும். அதனால நீங்க எல்லாம் சிந்திக்க வேண்டும். பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு கேவலமான ஒரு அரசு இந்தியாவிலேயே இந்த அரசு தான். கொலை 512 கொலைகள், கொள்ளை 687, போதைப் பொருள் வழக்கு 555. அது இந்த 2000 3000 இருக்கும், போலீஸ்காரங்க போட மாட்டாங்க. அது இந்த 2000 3000 இருக்கும், போலீஸ்காரங்க போட மாட்டாங்க. ஏன்னா அது துணை போறதே அவங்க தானே, அதனால போட மாட்டாங்க. அப்படியே தென்காசியில ஸ்டாலின் ஒளிக, திமுக ஒளிக, அப்படியா இப்படியான இந்த பக்கம் கூட்டத்தில் ஏகத்துக்கும் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது எல்லாரும் பார்த்தாங்க, எங்க நம்ம ஐயா போட்டா குறையுது, நயினார் ஐயா போட்டா குறையா, நிப்பாட்டியா எங்க ஐயா போட்டா ஐயா இப்ப வாழ்கன்னு சொல்லியா, இப்ப போடியா கோஷத்தை அப்படிங்காங்க. இங்கேயும் தான் இடிக்குது. பக்கம் ஊட்டி பக்கம் அப்படியே போனோம்னா அங்கேயும் ஏடிஎம்கே காரங்க எல்லாம் நின்று, முன்னாள் எம்பி ஒருத்தர் நின்று மேடையில் முழங்குறாரு, திமுக ஆட்சியில் பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் பாதிப்பே இல்லை அப்படின்னாரு. யோ டயலாக்க மாத்தியா, பாதிப்பு இருக்குன்னு சொல்லு, கண்டினியூ பாதிப்பு இருக்குன்னு சொல்லுன்னு சொன்ன. அதுக்கப்புறம் சமாளிச்சு மைக்கில் ஏதோ கோளாறு இருக்குது, அட்மின் ஏதோ ராங்க பண்ணிட்டாங்கன்ட்டாரு.
நேரா திருநெல்வேலி பக்கம் போறான். அங்க தமிழிசை அக்கா பேசுறாங்க மூச்சுக்கு முன்னொரு தடவை அம்மா அம்மா அம்மாங்காக. அக்கா நீங்க பாச்சாக்கா அப்படின்னு யாரோ ஞாபகப்படுத்துறதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு சுய நினைவே வருது. அம்மா ஆட்சி 2026 தமிழகத்திற்கு வர வேண்டும் என்பதை தான் நாம் இங்கே இன்று உறுதியாக இருக்க வேண்டும். ஏன்னா அம்மா மட்டும் ஆட்சியில் இருந்திருந்தாங்கன்னா குற்றவாளிகள் எவனாவது இப்படி நடமாட முடியுமா? முடியாது, தூக்கு உள்ள போட்டுருவாங்க. அதனாலதான் அம்மாதான். நான் சமீபத்தில் சிவகங்கைக்கு போனேன். நான் உள்ள வந்த உடனே நான் கவர்னரா இருந்ததுனால எல்லாரும் அம்மா வந்துட்டாங்க. நான் சொன்னேன், தமிழ்நாட்டுக்கு ஒரே ஒரு அம்மா தான் இருக்க முடியும். அந்த அம்மா ஜெயலலிதா அம்மா மட்டும்தான். எங்களை அக்கானு கூப்பிடுங்க, இசைன்னு கூப்பிடுங்க, தமிழிசைன்னு கூப்பிடுங்க. ஆனால் தமிழ்நாட்டில் அம்மா என்று கூப்பிடுவதற்கு ஒருவருக்கு தகுதி இருக்கிறது புரட்சி தலைவர் அம்மாவுக்கு தான். ஆனா அவங்களோட ஆட்சி வர வேண்டும். அவர்களின் வழிவந்த மரியாதைக்குரிய அண்ணன் எடப்பாடியார் அவர்களின் ஆட்சி வர வேண்டும். அப்பொழுதுதான் பெண்கள் பாதுகாப்பாக இருக்க முடியும். நம்ம இந்த முன்னாள் சட்டம் இருக்குல்ல, சிவி சண்முகம் ஐயா இருக்காரா, அவர் பேசும்பொழுதே குதிரக்கமா பேசுவாரு. என்ன பேசி விட்டாருன்னா, எனக்கு நயன்தாரா தாங்க வேணும் அப்படிங்கிற மாதிரி பேசி விட்டாரு. என்னடா இது நமக்கு வந்த சோதனை. டிஎம்கேவை ஒளிகன்னு சொல்ல வந்தா இவர் நயன்தாரான்னு கேட்டா, ஐயோ இனி இதை வச்சு என்னடா பண்ண போறாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஆயிப்போச்சு. சொன்னார் கனவு காணும். அவர் சொல்றார் அப்துல் கலாம் கனவு காணும்னு சொன்னார். அதை விட ஒரு படி மேலே போய் உங்கள் கனவை சொல்லுங்கள், உங்கள் கனவை சொல்லுங்க. இவர் நிறைவேற்றுற ஆமா எனக்கு நயன்தாரா வேணும். இவர் கனவை நிறைவேற்றுறா. இவர் நிறைவேற்றுற ஆமா எனக்கு நயன்தாரா வேணும். இவர் கனவை நிறைவேற்றுறா. இவன் கேட்பா நயன்தாரா எனக்கு கல்யாணம் பண்ணி வைன்னு கேட்பான். இவர் கனவு நிறைவேற்றுவாரா? அது எப்ப கேட்கிறாரு? ஆட்சி போயிடுச்சு. அப்ப சொல்றாரு உங்க கனவை சொல்லுங்க, நான் நிறைவேற்றுறேன். 5 வருஷம் என்ன பண்ணாருன்னு தெரியல. விடுவாங்களா சடக்குன்னு பாலபாரதி அம்மா இருக்காங்கல்ல, கம்யூனிஸ்டுக்காரங்க அவங்க வந்தாங்க. இந்த ஐயா எப்போ பார்த்தாலும் பெண்களுக்கு எதிராக இப்படியே பேசிக்கிட்டு இருக்கா. அப்படி இவரை தேர்தலில் போட்டியிடுறது தயவு செஞ்சு நிறுத்துங்க, இவரெல்லாம் தொண்டராகவே இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி அம்மா சொல்கிறாங்க. ஏற்கனவே இவர் மீது இதே மாதிரியான கருத்து இலவச திட்டங்கள் குறித்தும் வீட்டுக்கு ஒரு பெண்ணு இலவசமாகவும் பெண்களை தருவார்களான்லாம் இவர் கேட்டிருக்காரு. ஸோ எல்லை மீறி போகிறார். தமிழ்நாட்டில் சாதாரண விவசாய கூலி தொழிலாளி வீட்டில் கூட ஒரு பெண் குழந்தையை கஷ்டப்பட்டு படிக்க வைப்பாங்க. இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் பெண் குழந்தைகள் கல்வி என்பது இன்னைக்கு முன்னேறி இருக்கு. இந்த தமிழ்நாட்டில் ஒரு தேர்தல் அரசியல் களத்தில் தொடர்ச்சியாக ஏதோ நடிகையை சொல்லிட்டாருன்னெல்லாம் பார்க்கக்கூடாது. அதுக்காக நம்ம யாரும் இங்கே வந்து வக்காலத்து வாங்கலை. நடிகையாக இருந்தாலும் என்ன, அவங்க பெண் தானே. தேசிய தேர்தல் ஆணையமும் சரி, தமிழ்நாட்டினுடைய தேர்தல் ஆணைய தலைமை அதிகாரிகளும் சரி, முன்னாள் அமைச்சர் சிவி சண்முகம் அவர்கள் இது குறித்து தமிழ்நாட்டு பெண்களிடம் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க வேண்டும். இல்லை என்றால் அவர் தேர்தலில் நிற்பது குறித்த உரிமையை ரத்து செய்ய வேண்டும். சில பேரை நாம வந்து கீழே இருந்து மேலே தூக்கிட்டு வரணும் அப்படின்னு ஆசைப்படுறது இப்போ தப்புன்னு எங்களுக்கு புரியுது. வானத்தை பார்த்து அம்மா அப்படின்னு சொன்னாங்களா, அங்கனே கழுத்தை தூக்குன மாதிரி நிப்பாட்டி இருந்திருக்கணும். இப்படி பேச மாட்டாங்க அப்படிங்காங்க. நாங்கள் பெண்ணை மதிக்கிறோம், அம்மா தான் எங்களுடைய தெய்வம் அப்படின்னு சொல்லி அவங்க காலில் எல்லாம் விழுந்தாங்க. அவங்க விமானத்தில் பறக்கிறப்போ வானத்தை பார்த்தெல்லாம் வழிபட்டாங்க. அப்போது அதெல்லாம் உண்மையா நடிப்பா? நீங்கள் உண்மையிலேயே பெண்களை மதிப்பதாக இருந்தால் இன்றைக்கி நீங்கள் பெண்களை அப்படி பேசக்கூடாதுல்ல. அம்மாவுடைய கட்சி, அம்மாவினுடைய கொள்கை வழி நாங்கள் நடக்கிறோம் அப்படின்னு அதிமுக சொல்கிறீங்கல்ல, அப்போ அது உண்மை என்ன? நீங்கள் இன்றைக்கி அப்படி ஏன் பேசுகிறீங்க? அப்போ ரொம்ப இயல்பாக பேசிக்கிட்டே போகிறீங்க, பெண்ணை இழிவுபடுத்தி பேசிக்கிட்டே போகிறாங்க. அரசியலை அரசியலாக கண்ணியத்தோடு நாகரிகத்தோடு அதிமுக தலைமையும் அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்களும் பேச வேண்டும். பேசிட்டாங்க, இப்போ மோசமாக பேசிட்டாங்க. ஆகவே அதுக்கு நடவடிக்கை வேண்டும்னு நான் கேட்குறேன். சண்முக ஐயா உள்ள போறாரு வெளியில வரார், உள்ள போறார் என்னையா அப்படின்னு கேட்டா, தம்பி கொஞ்சம் அந்த இழுவரையிலேயே இருக்கு. ஆமா, 4வது இதுல செட் ஆயிருங்காரு. எந்த சண்முக ஐயா தெரியுமா? சிகப்பு கலர் துண்டு போட்டிருப்பாங்கல்ல, அந்த ஐயா. அனைவருக்கும் நான் சொல்ல விரும்புறது, ஒவ்வொரு கட்சியும் தனித்தனியாக திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணிக்கான தலைமை தாங்குகிற கட்சி என்கிற முறையில் ஒவ்வொரு கட்சியும் தனித்தனியாக பேச்சுவார்த்தை நடத்துகிறது. அவர்களுடைய கட்சியினுடைய பலத்திற்கேற்ப அவர்கள் தொகுதிகளை பெறுவது என்பது அந்த கட்சியினுடைய உரிமை.
ஆகவே காங்கிரஸ் கூரைப்படுவது அல்லது மற்ற பல கட்சிகள் கூடுதலாக பெறுகிறார்கள் என்பதிலே எங்களுக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தன்னுடைய பலத்திற்கேற்ப தொகுதி வழங்கப்பட வேண்டும் என்பதில் நாங்கள் வற்புறுத்துறோம். அதை பெறுவதற்கான முயற்சி என்பது தொடர்கிறது. அதனால அவர் வருத்தப்படுறதுக்கு இது எதுவுமே இல்லையா இந்த டெட்லாக் மாதிரி ரொம்ப நாளா போயினே ரெண்டு பேருமே ஒரு கட்டத்தில் டெட்லாக் என்ற பேச்சுக்கே இடமில்லை. பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடைபெறுது. ஒருவேளை இன்றைக்கு இரவே கூட திரும்ப நடக்கலாம் அல்லது நாளை காலையில் நடைபெறலாம். டெட்லாக் என்ற எதுக்கே போவாது. கடந்த முறை போட்டியிட்டதை விட கூடுதலான எண்ணிக்கை என்பது எங்களுடைய கோரிக்கை. அதான் அவங்களுடைய தலைவர்களிடத்தில் கேட்டு சொல்வதாக சொல்லியிருக்கிறார்கள். தெளிவாக தானே சொல்றேன். அதுல நான் மழுப்பலாவே சொல்லியே. ஒருத்தருக போன ட்ரிப்பு இவ்வளோ கொடுத்தாங்க, இந்த ட்ரிப்பு மட்டும் கொடுத்துருக்காங்கன்னா சரி சந்தோஷம் தானே. இது என்ன நிர்பந்தம் வேண்டி கிடக்கு? நீங்கள் வாட்டுக்கு நிர்பந்தமானா ஒரு பந்தமும் கிடையாது. எங்களுக்குள்ள இருக்கிற பந்தம் ஆழமான பந்தம். பாசிசம் வந்துடப்படாது, அவ்வளோதான் மேட்ரு. அப்படி எழுதிட்டு போங்காரு வைக்கானாச்சு. ஒரு காலத்தில் 32 கொஞ்சம் பொறுங்க 30 வருடம் அவரோட இருந்தவன் அவர் இப்படி பிணிவையப்பட்டிருக்கிறாருங்கிற கவலையில் நான் போனப்போ தளபதி ஸ்டாலின் அவர்கிட்ட சொன்ன உடனே அவர்கிட்ட நான் மனசில் பட்டதை அவர்கிட்ட சொன்னேன். ஒரு ஸ்டாண்ட் எடுத்து வந்தோம். இனி டிஎம்கே சப்போர்ட் பண்ணி நாங்கள் அவருக்கு பக்கபலமாக எப்போ இருப்போம்னு சொன்னேன். அதை அந்த ஸ்டாண்ட்லேருந்து இனி எந்த மாற்றமும் இல்லை. அது உறுதியாக நிற்கிறோம். அது அவ்வளோதானே. இது ஒரு ஸ்டேட்டை சொன்னால் அதில் தான் நிற்போன்னு தான் சொல்லிட்டோம்ல. இனி வருங்காலத்தில் என்ன நடக்க போகுதுன்னு உங்களுக்கே தெரியுமா? நாங்கள் பாருங்க மற்ற கட்சிகளுக்கு எத்தனை இடங்கள் கொடுக்குறாங்கிறத பற்றி எங்களுக்கு லட்சியமே இல்லை. எத்தனை கொடுக்குறாங்க, கூட கொடுக்குறாங்க, குறையாக கொடுக்குறாங்க, அதை கணக்கு போடுற இடத்துல இல்லை. அவங்க திராவிட இயக்கம் இல்லை, மற்ற கட்சிகள் திராவிட இயக்கம் இல்லை. நாங்கள் பார்ட் ஆஃப் த திராவிடியன் மூவ்மெண்ட். Concentrated Dravidian movement is MDMK. ஐயா, நீங்க வாட்டுக்கு கடனை வாங்கி வச்சுட்டு போனீங்கன்னா அடுத்த நான் முதல்வர் சீட்டில் உட்கார்ந்த உடனே வட்டி பில்லு வரும், கடன் பில்லு வரும். அதை கட்டுவேனா, இந்த பக்கம் நான் கரண்ட் பில்லை ஏற்றுவேனா, இந்த பக்கம் வரியை போடுவேனா. நீங்க இப்படி பண்ணீங்கன்னா எப்படின்னு எடப்பாடி ஐயா அப்படியே சீமான் ஐயா மாதிரியே சும்மாவே கத்துவார்ல, இப்பயே அப்படித்தான் கத்துறாரு. சிஎம்மாவே ஆயிட்டார் போல் இருக்கு. பன்மடங்கு கட்டுமான பொருட்களுடைய விலை உயர்ந்தனால கட்டுமான தொழில் கடுமையாக பாதிக்கப்பட்டது. லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டார்கள். இன்றைக்கு வீடு கட்டுகின்றவர்கள் மிகுந்த வேதனைக்கு உட்பட்ட நிலை இன்றைக்கு உருவாக்குகிறது. அது மட்டுமல்ல, ஸ்டாலின் எப்பொழுது பார்த்தாலும் சொல்கிறார் இந்தியாவிலேயே முதல் மாநிலம் தமிழ்நாடு என்று சொல்கிறார். எதில் முதல் மாநிலம்? கடன் வாங்குவதிலே முதல் மாநிலம் தமிழ்நாடு. அத்தனை பேரும் கடன்காரனா ஆக்குனது திமுக ஆட்சியில, மறந்துவிடக்கூடாது. இந்த கடனெல்லாம் நாம் தாம் அடைக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கும் என்பதையும் எண்ணி பார்க்க வேண்டும். அதிகாரிகளை வைத்து இன்றைக்கு பேட்டி கொடுக்குறாங்க. ஏன் ஆட்சியாளர்கள் பேட்டி கொடுக்க முன்வரல? ஏன்னா அவ்வளவு பிரச்சனை இந்த ஆட்சியில் இருக்கின்ற காரணத்தினால அவர்களால் முன்வந்து இந்த செய்தியை மக்களிடத்தில் தைரியமாக சொல்ல முடியாத ஒரு அவல ஆட்சி திமுக பார்க்கப்படுகிறது என்பது நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். நயினார் அண்ணாச்சி ஒரு அற்புதமான கண்டுபிடிச்சு சொல்லியிருக்கார். இவங்க எதுக்கு தெரியுமா இந்த ஆட்சி உதயநிதியை பூஸ்டப் பண்ணி அங்க கொண்டு வந்து வைக்கிறது. அதை நாம கண்டுபிடிச்சிட்டோம்ல, அதனால பதறதாகங்கார். நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே என்று சொன்ன மண் இந்த மதுரை மண். கண்ணகி நீதி கேட்ட மண் இந்த மண். யானோ அரசன் யானோ கல்வன் செத்து போன மண் இந்த மண். அந்த மண்ணிலிருந்து நாங்கள் இந்த நீதி கேட்கிறோம். தமிழக மக்களுக்காக நாங்கள் நீதி கேட்கிறோம். இன்றைக்கு நீதி அரசர்கள் எல்லாம் இன்னைக்கு தாக்கப்படுகிறார்கள். யாருடைய ஆட்சியில்? நீதி அரசர்கள் சொன்ன கருத்தை யாரும் நிறைவேற்றவில்லை. யாருடைய ஆட்சியில்? ஸ்டாலின் அவருடைய ஆட்சியில். என்ன காரணம்? முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் அவர்கள், அதனைத் தொடர்ந்து இப்பொழுது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள், துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்களை முதலமைச்சராக்க வேண்டும் என்கின்ற ஒரே காரணத்திற்காக இந்த 5 ஆண்டு காலமும் ஆட்சி நடந்ததே தவிர தமிழக மக்களுக்கு எந்த நன்மையும் கிடையவில்லை. என் சொந்த மண்ணில் வந்து இப்படி குய்யோ முறையோன்னு கேட்டு அழுது விரைக்கி கெஞ்சிரனே எதுக்கு தெரியுமா? கலெக்ஷன் கரப்ஷன். இதுதான் திமுக. இவங்கிட்ட இருந்து தமிழ்நாட்டை லவக்குன்னு புடுங்கி நான் வச்சுக்கிட்டா தான் கரெக்டா இருக்குங்கார். இந்த ஆசை என்னைக்கு நிறைவேறுமோ அவனுக்கு தான் வெளிச்சம். தமிழ்நாடு ஒளிர்கிறது, தமிழ்நாடு மிளிர்கிறது. எங்கேயா ஒளிர்கிறது, எங்கேயா மிளிர்கிறது?
தமிழ்நாடு ஒழிஞ்சிட்டு இருக்குது உங்கள் ஆட்சியில். எங்கே பார்த்தாலும் கொள்ளையோ அடிச்சுக்கிட்டு நாசப்படுத்தி நிர்வாகம்னா என்னன்னு தெரியல. முதலமைச்சர் சுற்றி 4 வியாபாரிகள் இருக்கிறாங்க அமைச்சர் பேரில். 4 வியாபாரிகள், அவங்க தான் அமைச்சர்னு சொல்லிக்கிறது. கலெக்ஷன், கமிஷன், கரப்ஷன், இதை தவிர வேறு எந்த கர்மாவும் தெரியாது உங்களுக்கு. கொள்ளை அடித்து நினச்சிட்டு இருக்கிறாங்க தேர்தல் வந்ததுன்னா காசு கொடுத்தா போட்டு விடுவாங்கன்னு. ஆனால் எனக்கு ஒரு ஆசை, கடலூர் மாவட்டம் இது என் மண், தென்னார்காடு மாவட்டம் இது பிரிக்கப்படாத தென்னார்காடு மாவட்டம் என் மண் இது. இந்த கடலூர் மாவட்டத்தில் 9 சட்டமன்ற தொகுதியில் இருக்கிறது. இந்த 9 தொகுதியிலும் திமுக டெபாசிட் இழக்கணும். முடியுமா? நிச்சயமா முடியும், உறுதியா முடியும். இதை பார்க்க தான் நீங்க போறீங்க. ஏன்னா இது காலத்தின் கட்டாயம். இப்படி ஒரு மோசமான ஒரு ஆட்சி, மோசடி ஆட்சி இது வரைக்கும் இந்தியாவில் யாரும் பார்த்தது கிடையாது. நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். நம்ம தலையெழுத்து நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். தமிழக மக்களே, கடந்த முறை ஒரு வாய்ப்பு நீங்க கொடுத்துட்டீங்க. திமுக 5 ஆண்டு காலம் கொடுத்துட்டீங்க, அவங்களும் 5 ஆண்டு காலம் முடிச்சுட்டாங்க. தோல்வி சாதாரண தோல்வி கிடையாது, படுதோல்வி அடைந்து விட்டார்கள். எல்லா துறைகளிலும் தோல்வி. அப்படியே நம்ம KP முனுசாமி ஐயா இருக்காங்கல்ல, அவர் கொஞ்சம் இலக்கிய நயமா பேசுவார். தர்மத்தோடு தர்மம் சேர்ந்து விட்டது, அதர்மத்தோடு அதர்மம் சேர்ந்து விட்டது, இறுதியில் தர்மமே வெல்லும். நாங்க தான் 2026 ஆணி அடிச்சு வச்சிருக்கிறோம், போய் உட்காருவோம், சேரை நாங்க ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கோங்க. 54 ஆண்டு காலமா யார் எதிரி, யார் தீய சக்தி, யாரை எதிர்த்து கட்சியை உருவாக்கியது? 54 ஆண்டு காலமாக ஒரே எதிரி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நிறுவனர் புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு எதிரி மறைந்த முன்னாள் முதலமைச்சர் திரு கருணாநிதி. அதே கருணாநிதி தான் புரட்சி தலைவர் அம்மாவுக்கு எதிரி. அதே கருணாநிதி தான் கடைகோடியில் இருக்கிற ஒவ்வொரு அதிமுக தொண்டனுக்கும் எதிரி. அதனால்தான் பல்வேறு சோதனை காலத்திலும் பல்வேறு தியாகங்களை செய்து இந்த கட்சியை புரட்சி தலைவர் காப்பாற்றினார். அதை கட்டி காத்தார் புரட்சி தலைவி அம்மா. இப்பொழுது இவர் சொன்ன கருத்து பிரகாரம் நாமினேட் முதலமைச்சராக இருந்தாலும் இன்று அதிமுக தொண்டர்களை காக்கக்கூடிய ஒரு தலைவராக எடப்பாடியார் இருக்கிறார். அடுத்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சராகவும் அவர் வருவார். தர்மம் எப்பவுமே ஜெயிக்கும். அவர் அதர்மம், நாங்கள் தர்மம். அதர்மம் அதர்மத்தோடு சேர்ந்திருக்கிறது, தர்மம் தொண்டர்களோடு சேர்ந்திருக்கிறது. இந்த தொண்டர்களோடு நல்ல கட்சிகள் கூட்டணி வந்திருக்கிறது. இந்த கூட்டணியோடு 26 மீண்டும் முதலமைச்சராக எடப்பாடியார் வருவார். புதுசா நீங்க கதையை சொன்னா அப்படி நாங்க நம்பிடுவோமா? அதர்மம் தர்மம் சொன்னா ஒத்துக்குருவோமா? பாஜக கூடி இனி கூட்டுறவும் இல்லை ஒட்டுறவும் இல்லை. நீங்க போய் சவக்குன்னு ஒட்டிக்கிட்டீங்க, மூஞ்சியில கர்ச்சிப்பை போட்டு ஓடி ஆறிய, அவங்க உங்க முகமுடிய போட்டு இங்கிட்டு வராங்க. எங்களுக்கு எல்லாம் தெரியும். இங்க பாருங்க, திமுக ஒரே ஒரு விஷயத்துல கரெக்டா இருக்குது அப்படிங்கிற உதயநிதி ஆச்சு. ஆனால் சிறுபான்மை மக்களுடைய நலனை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாமல் பாஜகவோட இன்னைக்கு அதிமுக கை சேர்ந்திருக்கு. இனி எப்போதுமே பாஜகவோட கூட்டணி இல்லைன்னு சொன்ன எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னைக்கு மறுபடியும் கூட்டணி வச்சிருக்கிறார், நம்பிக்கை துரோகம் செஞ்சிருக்கிறார். எடப்பாடி பழனிசாமி செஞ்சிருக்கக்கூடிய இந்த துரோகத்தை சிறுபான்மை மக்கள் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் நிச்சயம் மன்னிக்கவே மாட்டாங்க. இன்னைக்கு பாஜகவுடைய ஒரு முகமூடியா அதிமுக மாறி இருக்கு. அடிமை கட்சிகளை எல்லாம் மிரட்டி இன்னைக்கு கூட்டு சேர்ந்து கொண்டு தமிழ்நாட்டுக்குள்ள எப்படியாவது நுழைஞ்சிடலான்னு பாஜக முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கு. திமுகன்ற பலம் பொருந்திய கட்சி இருக்கிற வரைக்கும், நாம இருக்கிற வரைக்கும் தமிழ்நாட்டை அவங்களால நெருங்கவே முடியாது, தொட்டு கூட பார்க்க முடியாது. இன்னொரு விஷயத்தையே நம்ம உதயநிதி என்னாச்சு சொன்னாங்க, நீங்க வாட்டுக்கு போறியே, அந்த பக்கம் மசூதி அடிக்க, இந்த பக்கம் சர்ச்சை போட்டு உடக்கி, அவங்கள போட்டு அடிக்கி எல்லாம் பண்ணி போட்டு சிறுபான்மையினர் மக்களுக்கு நாங்கள் தான் பாதுகாப்பு அரணாக இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா கேட்கிறவங்க நாங்க என்ன அப்படின்னு கேட்கிறார். நாடு முழுக்க பல மாநிலங்களில் சிறுபான்மை மக்கள் பல தாக்குதலுக்கு ஆளாகிட்டு இருக்கிறாங்க. அசாம் மாநிலத்துடைய முதலமைச்சர், பாஜக முதலமைச்சர், இஸ்லாமியர்களை குறிவச்சு தாக்குற மாதிரி ஒரு வீடியோ அவரே வெளியிட்டிருக்கிறார். பாஜகவோட முதலமைச்சரே இப்படி நடந்துக்கிட்டாருன்னா மற்றவர்களை பற்றி நான் உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. சிறுபான்மை மக்கள் மேலே வெறுப்பை தினந்தோறும் ஒன்றிய பாஜக அரசு பரப்பிக்கிட்டு இருக்கு. அந்த வெறுப்பு பிரச்சாரத்தால் தான் இன்னைக்கு பாஜக வளர்ந்துக்கிட்டு இருக்கு. அப்போ பாஜகவுடைய வளர்ச்சியை தடுக்கணும்னா அதற்கு ஒரே வழி, நாம் எல்லாம் சேர்ந்து அன்பை பரப்ப வேண்டும், சகோதரத்துவத்தை பரப்ப வேண்டும். இந்த மண்ணில் அந்த பணியை வெற்றிகரமாக செய்யக்கூடிய ஒரே இயக்கம் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம். திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கின்ற வரைக்கும்
பாஜகவோட திட்டம் எதுவுமே தமிழ்நாட்டில் நிச்சயம் பலிக்காது. திமுக மேலே சிறுபான்மை மக்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பாசத்தையும் நம்பிக்கையும் பாஜகவால் இன்னைக்கு தாங்கிக்க முடியல. அதனால தான் திமுக மேலே இன்னைக்கு பாஜக கடும் கோபத்தில் இருக்குது. பாஜக எவ்வளவு கோவப்பட்டாலும் எவ்வளவு தொந்தரவு கொடுத்தாலும் திமுக எப்பவுமே உங்களுக்கு உறுதியாக நிற்கும், காவல் அரணா நிற்கும். அப்படியே பழச கொஞ்சம் இங்க திரும்பி பார்க்கணுங்கய்யா. என்னமோ போதைப் பொருள்ல தமிழகம் தாண்டவம் ஆடுது, அது ஆடுது. ஏங்க தடை செய்யப்பட்ட போதைப் பொருள் தமிழகத்தில் உழவுதுன்னு சொல்லி சட்டமன்றத்து வரைக்கும் தூக்கிட்டு வந்து அமைச்சர் மேலேயே கேஸ் போட்டதெல்லாம் மறந்துட்டு பேசுறீங்கடா. நீங்க பேசலாம், பதிலுக்கு நாங்க எடுக்க ஆரம்பிச்சோம்னா தாங்க மாட்டேங்காரு நம்ம அண்ணாச்சி. தமிழ்நாட்டில் போதைப்பொருள் நடமாட்டம் அதிகரித்து விட்டது என்று எந்த காலத்தில் எப்போதுமே போதைப்பொருள் நடமாட்டம் இருக்கிறது. இவர்களுடைய ஆட்சியிலேயும் போதைப்பொருள் நடமாட்டம் இருந்தது. குட்காவுக்காக ஒரு அமைச்சர் மீதே எஃப்ஐஆர் போடப்பட்ட காலமெல்லாம் இவருடைய ஆட்சியிலே. அதே போல் நடிகர்களுக்காக போதைப்பொருள் கொடுத்ததுக்காக பிரசாத் என்பவர் அங்கே அன்றைக்கு கைது செய்யப்படுகிறார். அவர் ஐடி விங்கை சேர்ந்தவர். அதற்கு பிறகு அவர் நீக்கப்படுகிறார். இப்படி போதைப்பொருள் சப்ளை செய்கின்றவர்களையே தன்னுடைய கட்சியிலே வைத்துக்கொண்டு அதற்கு காரணமாக எஃப்ஐஆர் போடக்கூடிய குற்றவாளிகளை கூட தன்னுடைய கட்சியிலே வைத்துக்கொண்டு இன்றைக்கு தமிழ்நாட்டிலே போதைப்பொருள் நடமாட்டம் அதிகம் என்கிறார். தமிழ்நாட்டில் எங்கேயுமே போதைப்பொருள் உற்பத்தி கிடையாது. இந்த மாதிரியா ஒரு வீரன் இன்னொரு வீரன்ட்ட சண்டை ஓட்டு ஜெயிக்கணுங்கிற நோக்கத்திலே சண்டை ஓடணும். அதை விட்டு பரவாயில்ல ரன்னர் ஆனாலும் பரவாயில்லன்ற மாதிரிலாம் இருக்கக்கூடாது. கப்பு அடிக்கணும் பிகிலே அப்படி சண்டை ஓடணும்யா அப்படின்னு இபிஎஸ் பார்த்து கேட்காரு. இவர் ஒரு 3-4 நாள் பிரச்சார பயணம் போயிட்டு நிறுத்திட்டார். ஏன்னா அதுலேயும் தோல்வி. பிரச்சார பயணத்திலே தோல்வி கண்ட ஒரு தலைவர், அரசியல் தலைவர் இருக்கிறார்னா அது எடப்பாடி பழனிசாமி தான். இப்போ திருப்பி தொடங்க போறேன்னு சொல்லியிருக்காரு. காரணம் எலெக்ஷன் போய்தான் ஆகணும், அதனால போவார். ஆனால் மக்கள் எடப்பாடி பழனிசாமியையோ அவர்களுடைய கொள்கையோ நம்ப தயாராக இல்லை. அங்கே இருக்கக்கூடிய அப்பாவி தொண்டர்கள் இன்றைக்கு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட மோசமான தலைமை நமக்கு வந்து விட்டதே என்று வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அங்கே இருக்கக்கூடிய பலர் வெளியேறி விட்டார்கள். எனவே இன்றைக்கு கட்சி ஊசலாடி கொண்டிருக்கிறது. எனவே எப்பாடுபட்டாவது தன்னுடைய கட்சி தலைவர் பதவியை, பொதுச் செயலாளர் பதவியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரே இலக்கோடு தான் அவர் இன்றைக்கு அதிமுகவை நடத்தி கொண்டிருக்கிறார். தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்கின்ற ஆர்வமோ எதுவும் அவருக்கு கிடையாது. அவரை பொறுத்தவரைக்கும் ஒரே ஒற்றை இலக்கம் எதிர்க்கட்சி, அதாவது அதிமுகவுக்கு தான் தலைவராக பொதுச் செயலாளராக இருக்க வேண்டும். ஏயா ஒரு போராட்டம் வந்துச்சுன்னா ஒரு அரசுடைய திட்டங்களை, அரசினுடைய செயல்பாடுகளை குறித்து நீ பேசணும். அதை விட்டு பொம்பளைகளை பற்றியே பேசிக்கிட்டு இருக்க. ஏயா இப்படி இருக்க? உன்னையோ கவர் பண்ணவே முடியல. போயாங்காரு செல்வ அண்ணாச்சி. சி.வி. சண்முகம் அதிமுகவுடைய ஒரு மூத்த தலைவர் இப்படி பேசியிருப்பது எந்த விதத்தில் நியாயம்? தாய்க்கும் தாரத்திற்கும் வித்தியாசம் தெரியாத சி.வி. சண்முகம் இப்படி இழிவுபடுத்தி பெண்களை பேசியிருப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இதை எந்த ஒரு ஜனநாயகவாதியும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அவர் பகிரங்கமாக நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்க வேண்டும். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி, மகிழா காங்கிரஸ் சார்பாக தமிழ்நாடு முழுவதும் சி.வி. சண்முகம் நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று ஆர்ப்பாட்டத்தை நடத்த நாங்கள் இப்பொழுது கூற இருக்கிறோம். இவ்வளவு பெரிய கை வச்சிருக்கோம். இதோட கூட்டணி எல்லாம் சேர்ந்த கை இருக்கு. திமுகவை ஒழிக்கிறதுக்கு யார் வந்தாலும் அப்படியே சேர்த்து அணைச்சுக்குருவோம். அதுக்கு தாங்க நாங்க என்டிஏ கூட்டணின்னு வச்சிருக்கோம். கையை விரிச்ச மாதிரி அன்புமணி அண்ணாச்சி. எங்க கூட்டணிக்கு யார் வேணா வரலாம், ஒருமித்த கருத்துள்ள எந்த கட்சி வேணா வரலாம். எங்களோட நோக்கமே திமுகவை அகற்ற வேண்டும், திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும். அந்த நோக்கத்துல தான் நாங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து இருக்கிறோம். அதுல டிவிகேக்கு நீங்க சொல்ல விரும்புவது என்ன சார்? அவங்க தான் நான் எதுவும் சொல்ல ஒன்று கிடையாது. ஒருமித்த கருத்து உள்ள திமுகவை அகற்றணும், திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பணும்னு ஒருமித்த கருத்துள்ள அத்தனை கட்சிகளும் யார் வேணா வரலாம். விஜய் வந்தா ஏத்துப்பீங்களா? நான் பின்ன வேற எப்படி நான் சொல்றேன், வேற எப்படி சொல்றீங்கன்னு எனக்கு தெரியல. எனக்கு ஐயா நீங்க வந்தீங்க 10,000 நீங்க வந்தீங்க, ஆம்பளையிலும் பஸ்ல இலவசமா போலாம், நீங்க விட்டா போடுறீங்களே, மொத்த புக்கை எப்ப கொடுப்பிய அப்படின்னு இபிஎஸ் கேட்ட உடனே எங்க தலைவர்கள்ட்ட எல்லாத்தையும் பேசிக்கிட்டு இருக்கோம். ஒண்ணு கோர்த்துக்கிட்டு இருக்காங்க. சீக்கிரம் புக்கு வந்துடும், அங்க இது அப்படி தம்பிட்டு போயிட்டார். நான் ஏற்கனவே தெளிவாக குறிப்பிட்டு விட்டேன். விரைவில் எங்களுடைய கூட்டணி கட்சி தலைவரோடு கலந்து பேசி நாங்கள் முடிவு செய்து
உங்களிடத்திலே உங்களை எல்லாம் அழைத்து வெளியிடப்படும். இதுவரைக்கும் எங்களுக்கு தகவல் இல்லை. தகவல் வந்து அவங்க இடத்துல வாங்க. உஷாருக்குள்ள போறோம். ஐயா இப்ப வெயில் மண்டைய ரெண்டா புழக்கு, பங்குடி வெயில் பல்ல இழுச்சுக்கிட்டு அடிக்கிற மாதிரி அடிக்கல. போராட்டம் பண்ண போறவங்க இந்த பக்கம் வாட்டர் பாட்டில், இந்த பக்கம் மோர் பாட்டில், இந்த இளநீ, அப்புறம் தர்பூசணி, வெள்ளரிக்காய் வாங்கிட்டு போக வேண்டியாரா? இப்படி பொத்து பொத்துன்னு மயங்கி விழுந்தா இதுக்கும் திமுக அரசு தான் காரணம் அப்படின்னு சொல்லக்கூடாது. அதனால போராட்டம் பண்ண பார்த்து போங்க. நான் அரசியலுக்கு வரல, எனக்கு வயசாகி போச்சு, செவனேன்னு நான் வாட்டுக்கு படம் நடிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு இருந்த மனுஷனை உள்ளே இழுத்து போட்டு கடந்த 5-6 நாளாக போட்டு வதைக்காகல. ஐயாவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிய? ஐயா திடீர்னு வாய்ஸை கொடுத்து அந்த வாய்ஸ் ஓட்டாக மாறுமா? என்ன நடக்கும் சொல்லுங்களேன் அப்படின்னு சொன்னால் சரட்டு சரட்டுன்னு சொல்கிறாங்க. சூப்பர் ஸ்டார் பதிலில் அப்படி தான் வருது. ரஜினி ஒரு தீர்க்கதரிசி, அதனால தான் தேரை இழுத்து தெருவில் விடாம அவங்க ரசிகர்களை அரசியலுக்கு கொண்டுட்டு வந்து வீணாக்காம அவர் ஒதுங்கி போயிட்டார். அவர் வந்து மக்கள் வந்து சரி, அரசியல்வாதிகளும் தவிர்க்க முடியாத ஒரு சக்தியாக தான் எல்லாருமே பார்க்குறாங்க. ஏன்னா அனுபவம், அவருக்கு முழு காரணம் அனுபவம் தான் சொல்லலாம். தலைவர் தான் எப்பவுமே, தலைவர் வழியே தனி வழிதான். அரசியலையும் சினிமாவையும் பிரிக்க முடியாது, அதே போல தான் ரஜினிகாந்தையும் அரசியலையும் பிரிக்க முடியாது. அவர் நின்னாலும் நடந்தாலும் அதை பார்க்குறதுக்குன்னு ஒரு பெரிய கூட்டம் இருக்குது. அதாவது ரஜினி வந்து 70 வயசுக்கு மேலானாலும் ஹீரோவான் தான் நடிச்சிட்டு இருக்காரு. சூப்பர் ஸ்டார் அரசியலில் இருந்தாலும் இல்லைனாலும் என்றைக்குமே அவர் தான் மாஸ். அப்படி ஒன்று அவர் உயர்வாகவோ அரசியல் தளத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு மக்கள் பின்புலம் உடைய ஒரு தலைவராகவோ இல்லை. கட்சியை வைத்து நாட்டு மக்களுக்கு நல்லது செய்வேன் என்று நினைத்தவர்கள் சொன்னார். கொரோனா காலம் வந்து விட்டதால் அவர் கட்சியை வழி நடத்த முடியல, அவர் உடம்பு முடியாத சோதனையை சொல்லி ஒதுங்கி விட்டார். அவர் ஏன் அரசியலுக்கு வரவில்லை என்றால் பின்னால் என்ன நடக்கிறதுங்கிறது அவருக்கு நன்றாகவே தெரியும். அன்னைக்கு அவர் அரசியலுக்கு வந்திருந்தாருன்னா அவர் இந்நேரம் சிஎம் இருந்திருப்பார். புலியை விட புலி வேஷம் போட்டவன் ரொம்ப ஆடுவான். அவர் அரசியலுக்கு வரலைனாலுமே அவர் யாரை கையை காண்பிக்கிறாங்களோ அவங்க ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு இன்னைக்கு இருக்கு. அவருடைய அந்த அரசியல் ஈடுபாடு இல்லைன்னா கூட அவரை பத்தி வந்து மக்கள் வந்து இன்னும் பேசினே தான் இருப்பாங்க. அவர் அரசியல் வருகை இல்லைன்னு தெரிஞ்ச பின்னாடி அரசியல் கட்சிகள் வந்து அவரை பத்தி பேசுறது வந்து தேவையில்லாத ஒரு வீண் விளம்பரம் தான் நினைக்கிறேன். எங்க தலைவர் வழியில் நாங்க போயிட்டு எங்க சீண்டு பாக்குறாங்க, எங்களை சீண்டுனா எங்களுடைய விளைவுகள் என்னன்றது எங்க தலைவர் இன்னைக்கு வந்து சொல்லிட்டாரு. தலைவரை பத்தி நல்ல விதமா பேசி மேல வந்தவங்க தான் நூத்துக்கணக்கான கோடிக்கணக்கான பேர். எங்க தலைவர் வந்து அதெல்லாம் பெருசா எடுத்துக்க மாட்டார். ஏன் தெரியுங்களா? அவர் என்னைக்குமே சூப்பர் ஸ்டார் தான். இதுவரைக்கும் நீங்க பார்த்த விஷயங்கள் எல்லாம் பிடிச்சிருந்ததா? நாங்கள் முதல்லையே சொன்னோங்க, பெட்ரோலை வாங்கி பதுக்காதியே, அது பதுக்குற பொருள் இல்லை, வீட்டில் வச்சு பாதுகாக்கிற பொருள் இல்லைன்னு சொன்னோம். அதெல்லாம் கடலூரில் அதை எடுத்து 10 லிட்டர் கேனில் எடுத்து 10 லிட்டராக ஊற்றணும்னு ட்ரை பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான், இதாகி போச்சு. தயவு செஞ்சு அந்த மாதிரி பண்ணாதீங்க. வெயிலில் வச்சும் பண்ணாதீங்க, பின்னாடி விளக்கு வச்சுருக்கும் போதும் பண்ணாதீங்க. ஜாக்கிரதையாக வச்சு பண்ணுங்க, அப்படித்தான். வேறு என்ன சொல்ல முடியும்? அடுத்த தர்பாரில் ஏகப்பட்ட விஷயத்தோட நான் உங்களை சந்திக்க வர்றேன். அதுவரை உங்களிடமிருந்து அன்போடு விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு நண்பன் எழில். வணக்கம் மக்களே.